முஃமின் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய வெளிரங்கத்தையும் அழகுபடுத்துதல மிச்சம் கவனம் எடுக்க மாட்டான். அவனுடைய உள்ளத்தையும் வார்த்தைகளையும் அழகுபடுத்துறதுல அவன் கவனமாயிருப்பான். அதுதான் அவன் பலமாக உள்ளத்தை வச்சிருக்கிறான், பக்குவமா தீர்மானங்கள் எடுக்கிறான் என்பதனுடைய அடையாளம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்களுடைய உண்மையான உருவம், தோற்றம், எண்ணம், சிந்தனை நீங்க கொஞ்சம் உங்களை டென்ஷன் ஆக்குனா விளங்கும். அலைஞ்சா இப்ப பார்க்க அவரை போல ஒரு சாந்தமான மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டை தான் விளைவிச்சு, அவர் கோவப்பட்ட போது தான் விளைவிச்சு அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அப்படி சொல்ற அளவுக்கு உங்கள் அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் நீங்கள் வேறா பிரிச்சிடாதீங்க. அவரை தனியை விட்டு அவர் செய்யற பாவங்களாம் அப்படி. ஆனா மக்களோட மக்களா இருக்கிற நேரம் அவரை பார்த்தா ஒரு இறைநேசர் மாதிரி இருப்பார். அவரை பார்த்தா ஒரு பெரிய மலக்க மாதிரி இருப்பார். அவருடைய நடவடிக்கைகள் மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது இப்படி இருக்கும். தனிமையில விட்டா அப்ப தனிமைக்கும் வெளிரங்கத்துக்கும் இடையிலே உள்ள முரண்பாடு என்பது அவனுடைய நயவஞ்சகத்தனத்தின் அடையாளத்தை காண்பிக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு முஃமின் தெளிவாக இருக்க